தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவரின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. இறைவா, இன்று உமது வார்த்தையை கேட்க எங்கள் இதயங்களையும் மனங்களையும் திறந்தருளும். உமது திருவுளத்தின்படி வாழும் ஞானத்தையும் அருளையும் எங்களுக்கு வழங்குவீராக. ஆமீன். வாருங்கள், இன்றைய இறை வார்த்தையை இறை பக்தியுடன் தியானிப்போம். முதல் வாசகம் எரேமியா இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 வரை. முதல் வாசகத்தின் சுருக்கம். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடம், நான் உங்களை முடிவில்லாத அன்பால் நேசிக்கிறேன் என்று உறுதியளிக்கிறார். அவர்கள் அனுபவித்த துன்பங்களும் சிதைவுகளும் முடிவல்ல. அவர்களை மீண்டும் எழுப்பி மகிழ்ச்சியுடனும் சமாதானத்துடனும் வாழ செய்வதாக ஆண்டவர் வாக்களிக்கிறார். அவரது அன்பு என்றும் மாறாதது, அவரது இரக்கம் என்றும் குறையாதது. இன்றைய இறை செய்தி. இறைவனின் அன்பு நிபந்தனையற்றது. நாம் எவ்வளவு தூரம் விலகி சென்றிருந்தாலும் அவர் நம்மை மீண்டும் தம்மிடம் அழைத்து நம்பிக்கையுடனும் புதிய வாழ்வுடனும் நடத்த விரும்புகிறார். இன்றைய நற்செய்தி. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 29 முதல் 28 முடிய. நற்செய்தியின் சுருக்கம். தன் மகளின் நலனுக்காக கனானிய பெண் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இயேசுவை அணுகுகிறாள். பல சோதனைகள் வந்தாலும் அவள் மனம் தளராமல் இயேசுவை நம்புகிறாள். அவளது ஆழமான விசுவாசத்தை கண்டு இயேசு, பெண்ணே, உன் விசுவாசம் பெரியது என்று கூறி அவளுடைய மகளை குணமாக்குகிறார். இன்றைய இறை செய்தி. உண்மையான விசுவாசம் ஒருபோதும் கைவிடாது. நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் இறைவனை நாடுகிறவர்களின் ஜெபத்தை அவர் நிச்சயமாக கேட்டு அருள் புரிவார். சிந்தனை துளிகள். கனானிய பெண்ணை போல உறுதியான விசுவாசம் கொண்டிருக்கிறேனா? சோதனைகள் வந்தாலும் இறைவனை நம்புகிறேனா? என் வாழ்வை இறைவனிடம் ஒப்படைக்க தயாராம்? சற்று சிந்திப்போம். நிறைவு ஜெபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இன்று உமது திரு வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசியதற்கு நன்றி. என் நிலையிலும் உமது மாறாத அன்பை நம்பும் விசுவாசத்தை எங்களுக்கு அருளும். கனானிய பெண்ணை போல சோதனைகளிலும் ஜெபத்தில் நிலைத்திருந்து உம்மை முழு நம்பிக்கையுடன் நாடும் இதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கவலைகளையும் தேவைகளையும் உமது திருக்கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்கள் வாழ்வை உமது சித்தத்தின்படி நடத்தி உமது அன்பின் சாட்சிகளாக வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். இன்றைய இறைவார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இறைவார்த்தை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக.